ஆணையம்ங்கிறதும் தேர்தல் முறைங்கிறதுமே ஒரு காமெடி பீஸு. இதில் போய் இருந்துக்கிட்டு நீ ஓட்டு போடலையா அப்போ நீ தேச துரோகி. இவ்வளவு இருக்கிறப்ப இப்போ எல்லாரும் ஓட்டு போட்டால் மட்டும் சரியான நபர் வந்துருவாங்கன்னு நம்ம நம்பக்கூடிய விஷயம். மிரட்டி கட்சியை சேர்ப்பது, மிரட்டி கட்சி வாங்குறதெல்லாமும் இருக்கே. அதாவது யாருக்கு வாக்களித்தாலும் பாஜக பதிவாகுது. இப்போ இந்த லட்சணத்தில் நம்ம வச்சுக்கிட்டு ஓட்டு போடாதவங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு? 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு செல்வாக்காக இருந்தக்கூடிய பகுதிகள் தான். ஆனால் இந்த முறை அவங்க வெறுத்து போயிருக்கிறாங்க பாஜக மேலே. அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் புல்டோசர், இடிப்பு, கோயில், பெண்களுக்கு எதிரான இழிவான செய்திகள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான இழிவான தகவல், இது மாதிரி தான் இருக்கும். எனவே ஒரு சர்வாதிகார போக்கில் தான் போய்கிட்டு இருக்குது. முதல் 5 ஆண்டு சர்வாதிகார போக்குனா அடுத்த 5 ஆண்டு இன்னும் கூடுதலான சர்வாதிகார ஆண்டு. ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு முழு சந்திரமுகியாக மாறினது தெரியும். மோடியால் யாருக்கு வளர்ச்சி கிடைச்சிட்டு அவங்க ஓட்டு போடுவாங்க, அம்பானி அதானி ஓட்டு போடுவாங்க. மற்ற பெரும்பாலான மக்களுக்கு இல்லையே. அப்போ அவங்கள்ட்ட ஒரு வெறுப்பு வந்துடுது இல்லை. இந்த இந்தியா கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல ராகுல் பிரதமர் அப்படின்னு வந்தாருன்னா அது மற்றவங்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவும். அவங்க யாரை கைகாட்டுறாங்களோ அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு இவருடைய முகம் வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழல் வந்துருச்சு. வெத்து பேச்சு பேசக்கூடிய பாஜகவா இல்ல ஒரு உபயோகமான விஷயங்கள் செய்யக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியா அப்படின்னு பாக்குறப்ப காங்கிரஸ் கூட்டணி பக்கம் அவங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தேர்தலுக்கான 5 கட்ட வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் 2 கட்டம் மிச்சம் இருக்கிறது. அதற்கான பிரச்சார களமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த பிரச்சார களத்தில் ஆளும் கட்சியினரும் சரி, எதிர்கட்சியினரும் சரி, பேசக்கூடிய பொருட்கள், களமாடக்கூடிய விஷயங்கள், அதையும் தாண்டி தற்போது இதுவரைக்கும் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை அறிவிப்பதில் ஏன் இவ்வளவு முரண்? முன்பு ஒரு அறிவிப்பு, பிறகு அதை மாற்றுவது, லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசப்படுவது, எத்தனை நபர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் வாக்களித்திருக்காங்க அப்படிங்கிறத வெளியிடுவதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் மிக பெரும் பேசுபொருளாக இருக்குது. அதையும் தாண்டி ட்விட்டரில் இப்போ பேசுபொருளாகி இருக்கக்கூடிய விஷயம், ஏன் இவ்வளவு குறைவான வாக்குப்பதிவு, மக்களுக்கு தேசப்பற்று இல்லையா அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது. வாக்குப்பதிவு குறைந்ததற்கான காரணம் தேசப்பற்றின்மையா, இல்லை என்ன விஷயங்கள் அப்படின்னு விரிவாக பேசலாம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் டிவி சோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, முதல்ல இந்த ட்விட்டர்லேருந்தே போயிடலாம். 5 கட்ட இன்றைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த 5 கட்ட தேர்தல் வாக்கு சதவீதத்துலையுமே குறைபாடு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 60லேருந்து 65, ஒரு இடங்களில் தான் 70ஐயே தொட்டிருக்கும், 1-2 இடங்களில். ஏன் இவ்வளவு குறைவான வாக்கு சதவீதம்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் மிகவும் பின்தங்கிய வாக்கு சதவீதத்தை வரலாறு. அதை மாற்றணும்னு இந்த முறையும் தேர்தல் ஆணையம் எவ்வளவோ முயற்சிகளை முன்னெடுத்தாங்க. பட் எதுவுமே பலன் அளிக்கலை. இந்த வாக்கு சதவீதம் குறைவதற்கு என்ன காரணங்களாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரும். அதாவது, நான் பாருங்க வஞ்சனை இல்லாமல் இருக்கேன், மனசுல தான் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கேன், நீங்களாம் வஞ்சனா தான் நைன்னு இருக்கீங்க அப்படின்னு. இங்கே வாடா, யாரா சொன்னா அதை கவுண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஓட்டு போடலைன்னா உடனே தேசப்பற்று இல்லை அப்படிங்கிறது. இந்த தேர்தலுக்கு அப்படிங்கிறது வருவோம். அதுக்கு முன்னாடி பொதுவாகவே நம்ம தேர்தல் மாதிரியான ஒரு முட்டாள்தனமான விஷயம் எதுவுமே கிடையாது.
ஏன்னா ஒரு தொகுதியில் வந்து நம்ம சட்டப்படி 10 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க எம்பி தொகுதியில். அதில் ஒரு தொகுதியை வாக்கு புறக்கணிப்பு பண்ணுறாங்க மக்கள். ஒரே ஒரு வாக்கு தான் பதிவாகுதுன்னு வைங்க. அந்த ஒரு வாக்கு வாங்கினவர் எம்பி சட்டப்படி. ஆமாம். மீதி இருக்கிற 99,999 பேர், அதாவது 9,99,999 ஏன் ஓட்டு போடலங்கிறதுக்கான கேள்வி இல்லை. அதே மாதிரி ஒரு தொகுதியில் ஒரு 100 வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 51 வாக்கு வாங்கினவர் வெற்றி பெற்றுறாரு. 49 வாக்கு வாங்கினவர் தோத்துறாரு. அந்த 49% வாக்களித்த மக்களுக்கான எந்தவித தீர்வும் கிடையாது. இதுதான் விகிதாச்சார முறைன்னு சில நாடுகளில் இருக்கு, இங்கே இல்லை. இதே மாதிரி ஒருத்தரை 2 தொகுதியில் போட்டிடுறது, 2த்துலையும் ஜெயிச்சிட்டாருன்னா 1 வாபஸ் வாங்கிறது, அங்கே மறுபடியும் தேர்தல். இது எவ்வளோ முட்டாள்தனம்! நம்பி வாக்களித்த மக்களுக்கான ஒரு முட்டாள்தனம். அரசுக்கு செலவு, போலீஸ் பாதுகாப்பு, இராணுவ பாதுகாப்பு, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இப்படி சொன்ன ஒரு தனி பேட்டியாகவே நம்ம கொடுக்கலாம். இது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் உலகத்திலே மிக அதிகம் பேர் வாக்களிக்கிறதுனால உலகத்திலே மிகச்சிறந்த ஜனநாயக நாடுன்னு. ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம் இந்த தேர்தல். இப்படி நிறையா பட்டியலிடலாம். இப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் வாக்களிக்கலன்னு ஒரு குறை சொல்கிறது இருக்குல்ல, அதுக்கு என்ன தகுதி இருக்குது? தவிர வாக்களிக்க விரும்பக்கூடியவங்களுக்கான வாக்கு இல்லையா? அந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது? இவ்வளவு நவீன வசதிகள் இருக்குது. தவிர உங்களுக்கு தேர்தலில் அந்த வாக்குப்பதிவு எந்திரத்து மேலேயே சந்தேகம் இருக்க பல பேருக்கு. இப்போ முன்னேறிய நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக முன்னேறி இருக்கிறாங்க. அங்கே அந்த வாக்குப்பதிவு இருக்குது. வாக்குச்சீட்டு தான். இங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தை நாடியும் பலன் அளிக்கல. இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நம்ம வச்சிருக்கிறதே ஒரு காமெடி பீஸ் தான். அந்த தேர்தல் ஆணையம்ங்கிறதும் தேர்தல் முறைங்கிறதுமே ஒரு காமெடி பீஸ். இதுல போய் இருந்துகிட்டு நீ ஓட்டு போடலையா, அப்ப நீ தேச துரோகி அப்படின்னா, அப்ப நீ எவனுமே வேண்டான்ட்டு ஒருத்தன் ஒதுங்கி உட்கார்ந்துருக்கிறான்னா, அப்ப எவனும் வேணாங்கிற அளவுக்கு இந்த ஜனநாயக அமைப்பு இருக்குன்னா, அப்ப யாரு தேச துரோகி? வெறுத்து போய் ஓட்டு போடாம இருக்கிற தேச துரோகியா? இல்லை வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து தேச துரோகமா? நம்ம அதை தான் பார்க்கணும். அதனால ஓட்டு போடாதவர்கள் வந்து அறிவாளிகள். அவங்களுக்கு தெரிஞ்சு போய் ஓட்டு போடலைன்னா கூட அவங்க ஓட்டு போடாதனாலேயே அந்த தேர்வில் அந்த மாற்றம் இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கான வித்தியாசம் இருக்கு. இப்போ 100ல் 60 தான் பதிவாயிருக்கு, 40 இல்லைங்கும் போது அந்த 40 போடாதவங்களுடைய அந்த முடிவு வந்து போட்டவங்களுடைய தலையிலத்தையும் சேர்த்து மாற்றுது இல்லையா? கேள்வி, நல்ல அருமையான கேள்வி. இது வச்சுக்கோ. இப்போ 100க்கு 60 பேர் தான் வாக்களிக்கிறாங்கன்னு வைப்போம். அந்த 60 பேரில் 10 பேர் ஒருத்தர் வாக்களிச்சிருப்பான். மீதி 8 பேருக்கு ஒருத்தன், 7 பேருக்கு ஒருத்தர் வாக்களிச்சிருப்பானுங்க. அந்த 60%, இந்த 60 பேர் வாக்களிக்கிறதுல மொத்தம் 10 ஓட்டு வாங்கினவன் ஜெயிச்சிடறான். அப்போ மீதி 90% ஓட்டுங்கிறது இருக்குல்ல. அப்போ அப்படியும் உங்களுக்கு நேர்மையான ஒரு ஆட்சி அமையறதுக்கான வாய்ப்பு இல்லையா? ஒன்று. இன்னொன்று, எவன்லாம் எதிர் துருவமாக நின்று ஓட்டு வாங்குறானோ அவன் தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி வச்சுக்கிறான். அப்போ மக்களுக்கு பிடிக்காத ஆளு போகிறான், அப்புறம் விலை கொடுத்து வாங்குறான். இவ்வளவு இருக்கிறப்ப இப்போ வந்து எல்லாரும் ஓட்டு போட்டா மட்டும் சரியான நபர் வந்துருவாங்கன்னு நம்ம நம்பக்கூடிய விஷயம் இருக்கு. மிரட்டி கட்சியை சேர்ப்பது, மிரட்டி கட்சி வாங்குறதெல்லாமும் இருக்கு. ஆக இப்போ எல்லாருமே வந்து கரெக்டாக ஓட்டு போட்டால் ஒரு நாட்டில் நல்லாட்சி மலர்ந்துன்னு நம்ம நினைக்கிறதே ஒரு பெரிய காமெடி. அதனால ஓட்டு போடாதவங்க வந்து அவங்க விருப்பம், அவங்க உரிமை. நீ வந்து தான் ஆகணும், இல்லை பிடிக்கலாம்னு நோட்டாவுக்காவது போடு அப்படின்லாம் நம்ம வற்புறுத்தக்கூடாது. நோட்டாவுக்கும் போட எனக்கு விருப்பம் இல்லையா, நான் ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணணும் கேட்குறான்னா ட்விட்டரில் களமாடுறக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கான பதில் தான் அதை சொன்னேன் நான். அது கவுண்டமணி சொல்கிற மாதிரி, வாடகைக்கு யாரா சொன்ன உனக்கு வந்து ஆள் வினையாக இருந்ததுன்னா உடம்பு தேராதுன்னு, அந்த மாதிரி தான் யாரா சொன்னது வந்து ஓட்டு போடலாம் தேசத்துறைக்குன்னு அப்படின்னு தான் கேட்க வேண்டியது. அவங்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து இந்த களத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு தான் நோட்டான்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பையும் அதுக்கு கூட அவங்க விரும்பலைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தவறுகள் இன்னொன்று சொல்ல மறுத்துட்டேன். நம்ம சொல்கிறோம் ஜனநாயக முறைன்னு. இப்போ வடநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவன் 18 வயது ஆகாதவன் 8 ஓட்டு போட்டிருக்கான். வீடியோவும் செல்ஃபி வீடியோவும் போட்டிருக்காரு. போட்டு இந்த லட்சணத்தில் தான் இருக்கு. இதில் இன்னொரு காமெடி, தேர்தல் ஆணையம் பண்ணுற காமெடி என்னன்னா, இந்த தேர்தலில் அந்த வாக்கு எந்திரமே நமக்கு சந்தேகமாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெயில் சூடு அதிகமாகிடுச்சு, அதனால சிசிடிவி ஒர்க் ஆகலங்கிறாங்க. எங்கே? நீலகிரியில் வந்து கூலிங்காக தான் இருக்குது. அப்போ அங்கே ஒரு குளிர் பிரதேசமான நீலகிரியிலே உங்களுக்கு அந்த கதினா, இப்போ வெப்பமாக இருக்கக்கூடிய இங்கெல்லாம் எத்தனை சிசிடிவி போகும்? ஒரு இடத்துலலாம் பரவாயில்ல, பல இடத்துல போகுது. அப்புறம் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே கேரளாவில் இருந்து ஒரு புகார் வந்தது. அதாவது யாருக்கு வாக்களித்தாலும் பாஜக. இப்போ இந்த லட்சணத்தில் நம்ம வச்சுக்கிட்டு ஓட்டு போடாதவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதையும் தாண்டி இந்த தேர்தல் நடைமுறை, நான் ஓட்டு போட்டேன், அது நான் ஓட்டு போட்டேன், அது இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் ஓட்டு போடாதவங்களை வந்து குறை சொல்வது தேவையில்லாத விஷயங்கிற. அப்புறம் குறிப்பாக இந்த தேர்தலில், குறிப்பாக இந்த 5ஆம் கட்ட தேர்தலில் மேக்சிமம் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் வாக்கினை குறைந்ததுக்கு காரணமாக நான் பார்ப்பது என்னன்னா, பாஜகவுக்கு எதிரான மக்களின் மனநிலை.
ஏன்னா அந்த பகுதியிலலாம் அந்த 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு செல்வாக்காக இருந்தக்கூடிய பகுதிகள் தான். அங்கே ரொம்ப ஆர்வமாக வந்து அந்த ஒரு வீடியோ பார்த்தோமே, சிறுவன் வீடியோ, ஒரு ஓட்டுக்கு 8 ஓட்டு கூட போடுறதுக்கு தயாரான மக்கள் உள்ள பகுதி தான். ஆனால் இந்த முறை அவங்க வெறுத்து போயிருக்கிறாங்க பாஜக மேலே, அப்படி தான் நினைக்க தோணுது. அதே நேரத்தில் நம்ம வேற கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லை, அப்போ நம்ம ஓட்டு போடாமல் இருந்துருவோம். அப்போ இது வந்து பாஜகவுக்கு பாதகமான ஒரு அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. சரி, ஓகே. அதையும் தாண்டி இந்த ஓட்டு போடாமல் இருக்கக்கூடிய அந்த 40% பார்த்தோம்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாலே அந்த பகுதியில் வந்து தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும். ஆனால் அந்த விதிமுறைகளே வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியும் எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியும் இருக்குது. இதே பிரதமர் மோடி அவர்களும் பாஜக மூத்த தலைவர்கள் அவர்களும் மத வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. ஒரு சமூகத்தினருக்கு எதிராகவே பல்வேறு மேடைகளை பேசியிருக்காங்க. அவங்க மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்தும் அந்த மக்கள் வந்து சுணங்கியிருப்பாங்களா? அதையும் தாண்டி இந்த உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கு, இவிஎம் மிஷினுடைய நம்பகத்தன்மை தொடர்பான வழக்கு, அதில் வைக்கப்பட்ட வாதங்கள் எல்லாத்தையுமே மக்கள் இன்னைக்கு பார்க்குறாங்க. படித்தவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், எல்லாமே எல்லாருக்குமே தெரியுது. 24/7 ஊடகங்களால் என்ன பயன் அப்படின்னா எல்லாமே எல்லாருக்குமே தெரியுது. இதுதான் இந்த விஷயத்தினாலையும் அவங்க வந்து இதையெல்லாம் பார்த்ததுனாலையுமே வந்து அவங்களுடைய முடிவை. நல்ல பார்வை, உங்களுடைய கேள்வி அருமையான கேள்வி. உண்மையும் கூடாது. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் வந்து பேசுனது சரியில்லை, காங்கிரஸை பற்றி தகரக்குறைவாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் விடுறாங்க. இதே மோடி இவ்வளவு தரம் தாழ்ந்து ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனையை வாங்கணும், ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிரதமர் பதவி வைக்கிறவரே பேசுகிறாரு. ஆனால் அந்த கட்சி தலைவருக்கு நோட்டீஸ் விடுறாங்க. இப்போ அவர் பேசுகிறதுலாம் பாருங்கள், வந்து என்னன்னா இஸ்லாமியர்கள் வந்து வந்தேரிகள்னாரு, ஜிகாதிகள்னாரு, அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னாரு. எவ்வளவு தவறான ஒரு வாதங்கள் அது. அது மட்டுமா அது இப்போ வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, காங்கிரஸ் வந்தாங்கன்னா 2 இரவு மாடு இருந்தால் ஒரு இரவு மாடை பிடுங்கிக்குவாங்க அப்படின்னது. இந்துக்களோட தாலியை பிடுங்கி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு வக்கரமான ஒரு இது. இல்லை இன்னொன்று, அவங்க இஸ்லாமியருக்கு எதிராக மட்டும் அல்லது ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிராகவும் பேசியிருக்காங்க. உதாரணமாக பேருந்தில் வந்து பெண்களுக்கான கட்டணமில்லா பயணத்தை பேசினார். இப்போ என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, பாகிஸ்தானை வந்து நாங்கள் வளையல் அணிய வைப்போம் அப்படின்ட்டு. அதாவது இது ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் பாஜக அரசோட செயல்பாடை பார்த்து அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் தாங்களாகவே வந்து சேர்ந்துருவாங்கன்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு ஃபருக் அப்துல்லா சொல்லியிருக்கிறாரு, பாகிஸ்தான் ஒன்றும் வளையல் மாட்டிக்கிட்டு இல்லை, அவங்கள்ட்ட அணுகுண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசின அந்த வாதமும் தப்பு தான். உடனே மோடி என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து அவங்கள வளையல் அணிய வைப்போம். பொதுவாகவே இங்கே வந்து ஒரு ஆணாதிக்க மனநிலை நிலவக்கூடிய பகுதி தான் இந்தியா. இதை ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் இதை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு பேச்சு பேசக்கூடியவர், ஒரு ஆபாச வார்த்தைன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெண்களை முன்வைத்து பேசக்கூடியதாக இருக்குது. நம்ம தாய், நம்ம சகோதரிகள், இவங்களுக்கான ஒரு விஷயம் அவங்கள மட்டுமே குறி வைக்கிறதா இருக்குது. ஒரு காதல் விஷயமா இருக்கட்டும். இப்போ சில பேர் இன்றைக்கும் இந்த 2024 கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணன் வந்து லவ் மேரேஜ், எங்கள் அண்ணியை தூக்கிட்டு வந்துட்டார் தெரியல அப்படிமா. அதே இன்னொன்று சொல்லுவாங்க, எங்கள் அக்கா பற்றி பேசாத ஓடி போயிட்டாம்மா. ரெண்டும் ஒரே விஷயம்தான். ஒரு காதல் திருமணங்கிறது ஆணும் பெண்ணும் கலந்த விஷயம்தான். அதை ஒரு ஆணுடைய பார்வையில் பார்க்குறதுக்கும் ஒரு பெண்ணுடைய பார்வையில் பார்க்குறதுக்குமான இன்னும் பிளவு இன்னும் இருக்குது. ஒரே வீட்டில் ஒன்றா தான் வளர்கிறோம், அக்கா தம்பி அண்ணன் தங்கன்னு வளர்கிறோம், அப்பா அம்மா அப்படிங்கிற எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் அந்த பிளவு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒரு பிரதமர் எந்த அளவுக்கு வந்து ஒரு கவனத்தோட, பிரதமர் இந்த விஷயம் மட்டும் இல்லை, முதல்ல மத வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரி பேசியிருந்தாரு. பிறகு அதை நான் பேசவே இல்லை, எந்த இடத்துலையும் நான் சிறுபான்மையிற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசலைனாரு. நாட்டையே பிளவுபடுத்துகிற மாதிரி வடக்கு தெற்கு அப்படின்னு பேசுகிறாரு. தென்னிந்தியாவில் இப்படி பேசுகிறாங்க, உத்தரப்பிரதேச முதல்வர் இப்படி பேசுகிறாங்க, உத்தரப்பிரதேசத்தை இப்படி இழிவாக பேசுகிறாங்க, அயோத்தி ராமர் கோயில் இப்படி பேசுகிறாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கோயிலை புல்டோசர் வச்சு இடிச்சிருவாரு. அதையெல்லாம் தாண்டி உச்சகட்டம் என்னன்னா, புல்டோசரை எங்க பயன்படுத்தணும்னு யோகி ஆதித்யநாத்துக்கு தெரியும். அவர் எங்கெல்லாம் பயன்படுத்தி இருந்தாருன்னு நம்ம எல்லாரும் உலகத்துக்கே தெரியும். அப்ப இதை எப்படி பாக்குறது, அவங்களுடைய அந்த முரணை எப்படி பாக்குறது, மீண்டும் மீண்டும் அந்த அடக்குமுறைத்தனமான அந்த பேச்சுக்களையும் எப்படி பார்க்க? அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் புல்டோசர், இடிப்பு, கோயில், பெண்களுக்கு எதிரான இழிவான செய்திகள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான இழிவான தகவல், இது மாதிரிதான் இருக்கு. ஒண்ணு தவிர நிறைய பொய்களுடைய கூடாரமா இருக்காரு மோடி. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பத்திரிகையாளர்களை சந்தித்து நீங்கள் பதில் சொல்கிறது இல்லையாங்கிறதுக்கு நான் வந்து பாராளுமன்றத்தில் தான் சொல்லுவேன், நாடாளுமன்றத்தில் சொல்லுவேங்கிறாரு. இந்த நாடாளுமன்றத்தில் அவர் எந்த அளவுக்கு அவர் கலந்துருக்கிறாரு, எந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு 10 வருஷத்தில். அப்போ அதுவே போய் தானே.
நாடாளுமன்றத்துக்கு தான் பதில் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. முக்கியமான நாட்டுல முக்கியமான பிரச்சனைகள் கலவரங்கள் நடக்கும்போது நாடாளுமன்றம் கூடும்போது அந்த தினத்துல அந்த நேரத்துல மோடி அவர்கள் இருந்ததில்லை, இருக்கிறது இல்ல. இருக்கிற நேரத்துல கேள்விக்கு பதில் சொல்வதில்லை, காங்கிரஸை சாடிட்டு போயிடுவாரு. ஆமா, அங்க மொத்தம் என்னன்னா கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம என்ன போய் சொல்ல. அதையும் தாண்டி இது ஜனநாயக நாட்டுல மைக் நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சியினர் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணதும் நடந்திருக்கு. இப்படி முழுக்க ஏற்கனவே ஒரு சர்வாதிகார போக்கில் தான் போய்கிட்டு இருக்குது. முதல் 5 ஆண்டு சர்வாதிகார போக்குனா அடுத்த 5 ஆண்டு இன்னும் கூடுதலான சர்வாதிகார ஆண்டு. இப்போ மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து சொல்லவே முடியாது. தேர்தலுங்கிறதே இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா, அதுதான் நடக்க போகும். தேர்தலுக்கு முன்பாக பாஜக 400க்கு 400 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதற்கட்ட தேர்தல் 2ஆம் கட்ட தேர்தலை தாண்டின ஒரு சுணக்கம் இருக்கிறது. அந்த வார்த்தையை அவங்க சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பாக அமித்ஷா வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிச்சிருந்தார். அதில் வந்து பெரும்பான்மை இல்லைன்னு யார் சொல்கிறது, பாஜகவிற்கு இந்த 4 கட்ட தேர்தலையே 270 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, பாஜக நிச்சயமாக 400க்கு 400 வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்பு களம் எப்படி இருக்குது? சிஏஏ அமல்படுத்தியிருக்காங்க. 5 கட்ட தேர்தலை கடந்தாச்சு. இந்த 5ஆம் கட்ட தேர்தலுமே வட மாநிலங்கள் தான் அதிகமாக இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 3 கட்ட தேர்தலுமே வட மாநிலங்களை சாரும். அங்கே பழங்குடியினரும் அதிகம் இருக்காங்க. அப்போ இந்த சிஏஏ வந்து அங்கே எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? இந்தியா கூட்டணிக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? இப்போ அந்த சிஏயும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்திலேயே வந்து இந்த தேர்தலில் பாஜகவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் ஆரம்பத்திலே சரியில்லை. அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக இந்தந்த சாதனை பண்ணோம் அப்படின்ல. 2014 சொன்னாங்க 2 கோடி வேலை வாய்ப்புன்னு சொன்னார். இப்போ 10 வருஷம் ஆச்சு. அந்த முதல்ல 5 முடிஞ்சிச்சு, அடுத்த 5 முடிஞ்சிச்சு. என்னன்னு சொல்லலை, எதிர்கால திட்டம் என்ன அப்படிங்கிறது சொல்லலை, எதுவுமே இல்லை. முழுக்க வந்து இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி விஷயம் தானே போகுது. அவங்களுக்கு வெறுப்பு இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்ன. இவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் தமிழ்நாட்டிலே நம்ம சொல்லலாம். இப்போ மத்திய அமைச்சர் இருக்கிறாரே முருகன், அவர் போட்டிடுறாரு, நீலகிரி தொகுதியில் போட்டிடுறாரு. ஆனால் அவருடைய அந்த ராஜ்யசபா எம்பி பதவி போன பிப்ரவரி மாதம் தான் முடிந்தவுடனே மறுபடியும் அவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாங்க. அப்போ மறுபடியும் அதுக்கு இங்கே நிற்கணும். அப்போ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தானே இருக்குது. பிப்ரவரிலேருந்து இந்த ஜூன் வரைக்கும் 4 மாதம் நான் வந்து எனக்கு ராஜ்யசபா பதவி வேணாம், நான் ஜெயிச்சு வந்துக்கிறேன்னு சொல்லலாம்ல. அப்போ அந்த நம்பிக்கை பாஜகவுக்கு இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆனால் ஆரம்பத்திலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. 2014 வாங்கினதை விட 2019 அதிக சீட்டு வாங்கினாங்க இல்லைங்களா. ஆனால் அதுக்கு அடுத்தது இந்த இதில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாதவருடைய சின்ன உதாரணம் தான் இவருடைய அந்த முருகனுடைய போட்டி. அதை தவிர அவங்க ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு வந்து முழு சந்திரமுகியாக மாறினது தெரியும். அவ்வளவு கொடூரங்கள் அதிகமாக வந்துட்டே இருக்குது. முதல் கட்டம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் இஸ்லாமிய எதிர்ப்பு வெளிப்பட்டுச்சு, இஸ்லாமிய வெறுப்பு. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே கூடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தா பொய்யா சொல்றது, காங்கிரஸுடைய அவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் இல்லாத விஷயங்கள்லாம் இட்டுக்கட்டி. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் கட்சியின் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு முன்னாடி மற்ற தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க. பிரதமரே நேற்று சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி 2006 மன்மோகன் சிங் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி வந்து டெண்டர்கள்லையுமே வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மறுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. ஆனால் நேற்று வரைக்கும் அதை பிரச்சாரத்தில் முன்னெடுத்திருக்காங்க. பொய்ன்னு தெரிஞ்சே சொல்றது. இப்போ இதுலேருந்து என்னன்னா ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கு அப்புறமும் இவங்களுக்கு உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் போக அது வந்து நமக்கு குறைவான செல்வாக்கு தான் வந்திருக்குது, வாக்கு தான் வந்திருக்குது அப்படிங்கிற தகவல் போயிருக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கடன கொடூரமாக அவங்களுடைய பிரச்சார யுக்தி வந்துட்டு இருக்கு. அப்புறம் சிஏஏ பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அது சிஏங்கிறது எப்பயோ அவங்க கொண்டு வந்து கரெக்டாக தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி இதை வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறப்ப கொண்டு வந்தாங்க. இதனால எந்தவித பலனும் பாஜகவுக்கு கிடைக்காது. ஏன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மேக்சிமம் இந்துக்கள் தான், பக்கத்தில் நாடுகள் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரியானது. அப்படி கொடுக்கும்போது, நாட்டு குடியுரிமை கொடுக்கும்போது அது மற்ற இந்துக்களுக்கு அதுக்கு சம்மந்தமான விஷயம் ஒன்றும் இல்லையா. இப்போ இந்துக்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கூடுதலாக தரோம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மத ரீதியாக இடஒதுக்கீடுங்கிறது ஏற்றுக்கிற விஷயம் இல்லை, சொல்கிறேன் அது தரோம், இல்லை இந்துக்களுக்கு மட்டும் சாப்பாடு போடுறோம், ஏதோ ஒரு விஷயங்கள் இவங்க வந்து பொய்யாவது சொன்னாங்கன்னா நேரடியாக அவங்களுக்கு பாதிக்க ஒரு நல்லதுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்தாங்கன்னா அதனால் ஓட்டு வரும். யாரோ ஒரு இந்து எங்கேயோ பாகிஸ்தான்லேயோ ஆப்கானிஸ்தான்லேயோ இல்லை பங்களாதேஷ்லேயோ இருந்திருக்கிறான். அப்போ அவனுக்கு வந்து இங்கே கொடுக்குறேன்னா எத்தனை பேர் கொடுத்தாங்க தவிர அதனால வந்து ஒரு வாக்கு கிடைக்குன்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு மாயை தவிர அப்படி வாக்கு வந்து குடியுரிமை கிடைச்சி இங்கே வந்தவங்களுக்கும் வாக்கு கிடையாது, அவங்க வாக்கும் கிடைக்க போகிறது இல்லை. அதனால் இது எந்த விதத்திலும் பயனில்லாத விஷயம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி.
ஓகே. இந்த 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மேடையில் இருந்தாங்க. அந்த மேடையில் அவங்க பிரச்சாரத்துக்காக வந்திருந்தாங்க. பட் பிரச்சாரமே பண்ண முடியல, மக்கள் கூட்டம் அவ்வளோ இருந்துச்சு. மக்கள் வந்து மேடையை நோக்கி பாய்ந்ததுனால அவங்க ஆதரவு கூட்டம் பண்ண முடியாமல் கிளம்பிட்டாங்க. இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பகுதிகள் தான் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகள்லாம். அப்போ அங்கே ஒரு மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு? ஆமாம், கண்டிப்பாக. இதுவும் இந்த கரகாட்டக்காரன் காமெடியை சொல்லணும். நாதஸ் திருந்திட்டானாப்பா அப்படின்னு. அப்படி யார் சொன்னான்? அவனே சொன்னான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த அயோத்தி கோயில் கட்டினப்போ இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு, தெரியும் உங்களுக்கு. ஒரு சிறுவன் பேசுவான் அந்த மாதிரி, எங்களுக்கு எதுக்கு இந்த கோயில், நாங்கள் எங்களுக்கு பிச்சை எடுக்கவா, எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க, படிக்கணும். அதாவது நம்ம எல்லாருமே வந்து இந்த வடக்கத்திய மக்களை வந்து அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக அவங்க இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்வை நமக்கு இருக்கு. ஏன்னா அங்கே நடக்கிற விஷயங்கள் அந்த மாதிரியானது இருக்கு, அதன் காரணமாக இருக்கு. இப்போ அவங்களே மாறி இருக்கிறாங்க, நாதஸே மாறிட்டான். இப்போ எதுக்கு எங்களுக்கு வந்து இந்த கோயில் இந்த மாதிரி விஷயங்கள் இது, நீ உருப்படியான விஷயத்தை செய்ய அப்படின்னா. ஏன்னா பொறுத்திருப்பாங்க, ஒரு 5 வருஷம் பொறுத்திருப்பான், 10 வருஷம் பொறுத்திருப்பான். அதுக்கப்புறமும் பொறுத்திருக்கக்கூடிய அவங்களுக்கான ஒரு எல்லை இருக்குல்ல, இவ்வளவுதான் அடி தாங்குறது. ஏன்னா மோடி அவர்கள் ஒரு டிஜிட்டலுக்கான ஒரு பிரதமர், வளர்ச்சிக்கான பிரதமருங்கிறதா முன் வச்சு தான் அவங்க 14-19 தேர்தலை சந்திச்சாங்க. ஸோ அந்த வளர்ச்சி இந்த 10 வருஷமா கிடைக்கலங்கிறதோட வெளிப்பாடு அதை பார்க்கலாம். ஆனால் மோடியால யாருக்கு வளர்ச்சி கிடைச்சிச்சு அவங்க ஓட்டு போடுவாங்க, அம்பானி அதானி ஓட்டு போடுவாங்க. மற்ற பெரும்பாலான மக்களுக்கு இல்லையே, அப்போ அவங்கள்ட்ட ஒரு வெறுப்பு வந்துடுது இல்லை. என்னடா பொறுத்து பார்த்தோம், ஒன்றுமே இல்லையே. முதலாக கட்டம் ஒரு 5 வருஷம் முடிச்சு, அடுத்து வந்து பேச்சு தான் பேசிட்டே இருக்கிறாரு மனுஷன், இன்னும் காணுங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கம். அது வடநாட்டிலையும் வடபகுதி மக்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணமத்தோட ஒரு வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாடி இவங்களுக்கான பெரிய ஆதரவு. இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் தோணுது. சமீபத்தில் சோனியா காந்தி அவர்கள் பேசும்போது ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்வி ஆரம்பம் முதலே இருக்குது. அது தொடர்பான கேள்விகளும் பாஜக தரப்புலேருந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ராகுல் காந்தி பிரதமர் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் இந்தியா கூட்டணி சிதறிடுங்கிறது தான் அவங்க இந்தியா கூட்டணின்னு பெயர் வைத்ததுலேருந்தே ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போது கடைசியாக அவங்க பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, வாரத்துக்கு ஒருத்தர் பிரதமராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் கடந்து இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் யார், ராகுல் காந்தி ஒருவேளை பிரதமர் வேட்பாளர்னா அனைவரும் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே கண்டிப்பாக ஒரு பிரச்சனைக்கு உண்டான விஷயமா தானே பார்க்கப்படுது. இல்லை, நான் அப்படி பார்க்கல. ஏன்னா இப்போ பாஜக அப்படிங்கிறது வந்து கடந்த 2 தேர்தலையுமே ஒரு பெரிய, அதுக்கு முன்னாடிங்கிற ஒரு வெற்றியை விட இப்போ ரொம்ப பெரிய அளவில் ஒரு வெற்றியை 2 தடவை பெற்ற ஒரு கட்சி அது. இதுக்கு எதிராக வந்து போட்டியிடக்கூடிய கட்சிகள்லாம் காங்கிரஸுக்கே அந்த கம்பேர் பண்ண பலம் கிடையாது. பெரிய கட்சி தான் இந்தியா கூட்டணியில், இதுதான் பெரிய பலம் இல்லை. அந்த ஒரு சூழல் இது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். அப்படிங்கிறப்ப ஒரு பிரதமர் ஆகணுங்கிற எண்ணம் சில தலைவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு யதார்த்த சூழலை பார்க்குறப்ப இந்த இந்தியா கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலில் ராகுல் பிரதமர் அப்படின்னு வந்தாருன்னா அது மற்றவங்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவும். இதுக்காக வந்து அடிச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சிதறடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து யதார்த்த நிலை இல்லை. ஏன்னா அரசியல் தெரிந்தவர்கள் எல்லாருக்குமான ஒரு சூழல் ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாலும் நான் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற துடிப்பு ராகுலுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கான ஒரு சூழல் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கலாமே தவிர அதற்காக ஒரு காய் நகர்த்துறதாவே தெரியலையே. கட்சி தலைவர்ப்பதையே விட்டு கொடுத்து தானே அவர், எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, தேவையில்லை, நான் மக்களோட போகிறேன் வர்றேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறப்ப ராகுல் பிரதமரானாலும் எதிர்ப்பு இருக்காது. இல்லை வேற யாராவது பிரதமர் இருந்தாலும் கூட ராகுல் அதை எதிர்க்க போகிறதுக்கான ஒரு சூழல் அப்படி இல்லை. அதனால் அந்த பிரச்சனை அங்கே வராது. ஆனால் இந்த பக்கம் ஒரு வேலை பாஜக வெற்றி பெற்றால் இங்கே தான் பிரதமருக்கான சிக்கல் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு நடக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்கும்போது இப்போ 75 வயதுங்கிற விஷயத்த கெஜ்ரிவாலே அதை பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி இவர் யோகி இருக்க மாட்டார் அப்படின்னு அவர் சொல்கிற ஒவ்வொன்றுத்துக்குமே பயந்துக்கிட்டு, அதாவது இவங்க தூக்கி போடுற குண்டெல்லாம் விட இப்போ கெஜ்ரிவால் போடுற குண்டுக்கு பதில் சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இப்போ அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தவிர வந்து ஒரு 10 வருடத்துக்கு அப்புறம் இந்த ஒரு 2 தேர்தல். ஆனால் அங்கே ஒரு ஒற்றுமை இருக்கும். அது வந்து கட்சியினால் வந்த ஒற்றுமை கிடையாது, RSS அமைப்பினால வந்த ஒற்றுமை. அவங்க யாரை கைகாட்டுறாங்களோ அவங்க இவருடைய முகம் வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழல் வந்துருச்சு.
ஏன்னா இப்போ இவர் வந்து ஒரு ஓட்டு வாங்கி தரக்கூடிய ஒரு முகமாக இருப்பாருங்கிறது வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தேர்தல் நெருக்கத்தில் பார்க்க ஏன்னா அவங்களுடைய உளறல்களே தெரியுது இல்லை, ஒரு பயந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இன்னமும் வந்து இவரால் வந்து நமக்கு பலன் இல்லை அப்படிங்கிறப்ப வேற ஒரு முகத்தை கொண்டு வரதுக்கு குறிப்பாக ஒரு அமித்ஷாவே இப்போ கெஜ்ரிவால் சொல்கிற பாணியிலேயே சொல்ல போனால் அதுக்கான வாய்ப்புகளாக அங்கே தான் பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே அந்த பிரச்சனை இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஓகே, கடைசியாக இந்தியா கூட்டணி வந்து இருக்காங்க, இவ்வளோ கட்சிகள் போட்டியில் இருக்காங்க, பிஜேபி என்டிஏ கூட்டணி இருக்கிறது. பாஜக 10 ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது பெருவாரியான பார்வையாக இருக்கிறது. அதையும் தாண்டி அவங்களுடைய இந்த பிரச்சார களம் சாதனைகளை சொல்லாமல் மத சார்ந்து மற்ற கட்சிகளை விமர்சிப்பது, இடி, ஐடி ரைட்ஸு, அரெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள் தான் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து அதிகரிச்சிருக்கிறது. காங்கிரஸ் தரப்புலேருந்து இந்த வாக்குறுதிகள் என்னதான் இவங்க விமர்சனங்களை வச்சா காங்கிரஸுடைய ப்ளஸ்ஸாக இருக்குது, ஆனால் அதை விமர்சிக்கிறாங்க. வேலை வாய்ப்புகள் ஆட்சிக்கு வந்தால் உடனே வந்து வேலை வாய்ப்புகளுக்கு கையெழுத்து, ரேஷன் அரிசி, அதே மாதிரி அந்த மாதம் 8500, நம்ம வருஷத்துக்கு 1 லட்சம், இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை பார்த்து அதற்கான வாக்குறுதிகளை வடிவமைச்சிருக்காங்க. இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்குமா? ஏன்னா வந்து பாஜக அளவிற்கான ஒரு வலிமையான பிரச்சாரத்தை காங்கிரஸ் எடுக்கலைங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் தீரணும். அதையும் தாண்டி வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ பாஜகவுடைய அந்த ஒரு பிரச்சாரம்லாம் ஏன் பெரிய அளவில் இருக்கிறதா நமக்கு தோணுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலான ஊடகங்கள் வந்து பாஜக ஆதரவாளராக இருங்க அவங்களுடைய கைப்பிடியில் இருக்குது. இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம ஒரு பிரபல தொலைக்காட்சிகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் விவாதத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அதில் 2 பேர் பிஜேபியாக இருக்காங்க. ஒரு பொருளாதார நிபுணருங்கிற பேரில் வர்றாரு, சமூக ஆர்வங்கிற பேர் வர்றாரு, வலதுசாரிங்கிற பேரில் வர்றாரு. இப்படி அந்த செல்வாக்குங்கிறது உதாரணத்துக்காக சொல்ல இப்படி இருக்குது. அப்போ அந்த செய்திக்கு முக்கியத்துவம் அவங்க பேசுறது கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஒரு நடுநிலையாக இருக்கிற ஊடகத்தை கூட பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு பிரதமர் வந்து இப்படி ஒரு முட்டாள்தனமாக பேசுகிறாரு, அப்போ அது ஒரு பரபரப்பு, அதை போடுவோமே அப்படின்னு சொல்லி போடுறதுக்கான விஷயமும் இருக்குது. இப்போ என்னன்னா இந்த பேருந்துகளில் வந்து பெண்களுக்கு இதுங்கிறதுல ஒரு முட்டாள்தனமான பேச்சு. அது மெட்ரோ வருமானம். ஆமாம், மெட்ரோ வருமானங்கிற. அப்போ அதுக்கான இந்த 2 சேர்ந்து என்னாச்சுன்னா ஊடகத்தில் அவங்க முகம் அடிக்கடி தெரியுது ஒன்று. ஆனால் மக்களை பொறுத்தவரை அவங்க வந்து எந்த ஒரு விதத்துலையும் தனக்கான விஷயம் என்ன அப்படிங்கிற தேடல் ஒவ்வொரு நம்ம படிப்பறிவே இல்லாதவங்க கிராமத்து மக்கள் அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம நினைப்போம். ஆனால் எல்லாருக்குள்ளேயுமே வந்து தனக்கான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் இருக்கும். அந்த எல்லாருக்குமே காங்கிரஸுடைய இந்த பாசிட்டிவான விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கும். இப்போ 100 இப்போ பிஜேபிக்குடைய பிரச்சாரம் வந்தாலும் இவங்களுக்கு ஒரு விஷயம் போனால் போதும். அந்த ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஒரு வேலை வாய்ப்பாக இருக்குது, உதவித்தொகை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி இருக்குல்ல, இது மிகப்பெரிய அளவில் வந்து கை கொடுக்கும். அப்போ நமக்கு வந்து இவங்க வந்து வெத்து பேச்சு பேசக்கூடிய பாஜகவா இல்லை வந்து ஒரு உபயோகமான விஷயங்கள் செய்யக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியா அப்படின்னு பார்க்குறப்ப காங்கிரஸ் கூட்டணி பக்கம் அவங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து தான் பாஜக பயந்தும் இருக்குது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சாதனைகள் சொல்லி வாக்கு கேட்காத பாஜக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவ்வளோ பண்ணுவோம்னு சொல்லி வாக்கு கேட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ், கூட்டணிகளும் பலமாக எதிர்கொண்டிருக்கிறது. இன்னும் 2 கட்ட வாக்குப்பதிவு இருக்கிறது. இந்த தேர்தல் வடிவமைப்பே பல்வேறு விமர்சனங்களுக்கு உண்டானதாக தான் இருக்குது. மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த கட்டத்தில். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.